வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியோட குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாமுக்கான யூனிட் 6 டாபிக், அதாவது தமிழ்நாடோட வரலாறு, அப்புறம் பண்பாடு, மரபு மற்றும் சமூக இயக்கங்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க யூனிட் 6ல். ஸோ அந்த யூனிட் 6ல் வரக்கூடிய டாபிக்ஸ்க்கான கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் மாதிரி நம்ம பார்க்கலாம். ஏன்னா எல்லாராலையும் ஃபுல்லாகவும் படிக்க முடியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி கொஷின் அண்ட் ஆன்சர்ஸாக பார்க்கும்போது அட்லீஸ்ட் படித்தவங்களுக்கு ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும், புதுசாக படிக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, யூனிட் 6க்கு நம்ம சிலபஸில் எங்கெங்கெல்லாம் படிக்க சொல்லியிருந்தோமோ அந்த லெசன்ல இருந்து ஒன்லைனர்ஸ், அதாவது எக்ஸாமில் எப்படி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரி, அதாவது காரணம், கூற்றுகள் வச்சு கேட்குறது, பொறுத்துக வச்சு கேட்குறது, அப்புறம் பொருந்தாததை கண்டுபிடிய கேட்பாங்க இல்லையா? ஸோ அந்த டைப்பில் நான் கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 30 to 45 கொஷின்ஸ் வரைக்கும் இருக்கும் ஒவ்வொரு லெசன்லையும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம டெய்லி வீடியோஸாக ஒவ்வொரு லெசனாக பார்க்கும்போது உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் அதோட ஒவ்வொரு கொஷினும் எப்படி வருது, அது எப்படி நம்ம படித்தது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னையிலேருந்து நம்ம யூனிட் 6 கம்ப்ளீட் பண்ணுவோம். ஏன்னா மற்றதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. யூனிட் 6ல் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம சிலபஸில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அது சார்ந்த கேள்விகள் பார்க்கும்போது இன்னும் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு யூனிட் 6ல் ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்னென்னா, அதாவது 6th ஸ்டாண்டர்ட் சோசியல் புக்கில் உள்ள தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் டாபிக் தான் கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ அதுலேருந்து கேள்விகள் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் கூற்று மாதிரி கேட்டிருக்காங்க. 2 கூற்று கொடுத்துருக்காங்க. முதல் கூற்று என்னன்னா, உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமிய நாகரிகமான்னு கேட்டிங்கன்னா, எஸ், மெசபடோமிய நாகரிகம் தான் உலகின் மிக தொன்மையான நாகரிகம். அப்போ ஃபர்ஸ்ட் கூற்று கரெக்டு. இந்த நாகரிகம் எவ்வளோ ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னா 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படிங்கிறதும் கரெக்டு. ஸோ அப்போ கூற்று 2மே கரெக்டு. ஸோ ஆப்ஷன் என்ன வரும்? 2 கூற்றுகளும் சரி. ரெண்டாவது, சிலப்பதிகார நாயகி கண்ணகியோட தந்தை பேர் மாயநாயக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. மாநாயக்கன் அப்படிங்கிற இந்த பேரோட சரியான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் யாரு? பெருங்கடல் வணிகன். ஸோ அப்போ இதுக்குரிய அர்த்தம் பெருங்கடல் வணிகன். நமக்கு பெருவணிகன்னு சொல்லியிருப்பாங்க, பெருங்கடல் வணிகன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் பெருங்கடல் வணிகன் என்பது தான் மாநாயக்கனோட பொருள். மாநாயக்கன் அப்படிங்கிற பேரோட பொருள். கோவலனோட தந்தை மாசாத்துவன். இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் யாரு? பெருவணிகன். ஓகேவா? ஸோ அப்போ 2க்குரிய பொருள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாநாயக்கன் அப்படின்னா பெருங்கடல் வணிகன், மாசாத்துவன் அப்படின்னா பெருவணிகன். அடுத்தும் பார்த்தீங்கன்னா காரணம் கூற்று தான் வருது. பூம்புகார் நகரத்து வணிகர்கள் சரியான விலைக்கே பொருட்களை விற்றனர். கூடுதலான விலைக்கு விற்பது தவறான செயல் என கருதினர். எஸ், பூம்புகார் வணிகர்கள் கரெக்டான விலைக்கு மட்டும்தான் விற்றாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைச்சிருந்தாங்க, அதிகமாக விற்கிறது ஒரு தவறான செயல்னு கருதுனாங்க. அப்போ கூற்று கரெக்டு. அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. இதனை கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பட்டினப்பாலை ஆசிரியர் கடியலூர் உருத்திரக்கண்ணனார் கூடியிருக்காரு. ஸோ அப்போ நம்ம இந்த இதை எதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, 2ஆம் நூற்றாண்டை சார்ந்த பட்டினப்பாலை நூலை எழுதியவரான கடியலூர் உருத்திரக்கண்ணனாரே குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்னது? 2மே சரி. அதுக்கான சரியான விளக்கமும் அப்படிங்கிறது தான் ஆப்ஷன்ல வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஆப்ஷன் ஏ தான் வரும். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏக்கான சரியான விளக்கம். 5வது கேள்வி, பண்டைய காலத்தில் பூம்புகார் துறைமுகத்தில் நடைபெற்ற இறக்குமதி பொருட்களையும் அவை வந்த இடங்களையும் பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ துறைமுகத்துல என்னென்ன பொருட்கள் வந்துச்சு, அது எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கிறத பொருத்தணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பாருங்க, குதிரைகளை எதன் மூலமா கொண்டு வந்தாங்கன்னா கடல் வழியில கொண்டு வந்தாங்க. ஸோ கப்பல்களை ஏற்றி தான் குதிரைகளை கொண்டு வந்தாங்க. கருமிளகு, மிளகு எதன் வழியாக வந்துச்சுன்னா தரை வழியாக வந்துச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா தங்கம் எங்க இருந்து வரப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா வடமலையில இருந்து. ஸோ அப்போ 3rd. சந்தனம் 4th. சந்தனம் மேற்கு தொடர்ச்சி மலை. ஸோ ஆப்ஷன் எதுன்னு பாருங்க. 1க்கு சி, 2க்கு ஏ, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும். ஓகேவா? ஸோ அப்போ குதிரைகள் கடல் வழியாக வந்தது, கருமிளகு தரை வழி, தங்கம் வடமலை, சந்தனம் மேற்கு தொடர்ச்சி மலை. அடுத்த கேள்வி, கீழ்காணும் இறக்குமதி பொருட்களில் தவறான இணையை
தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் எது தவறான இணைன்னு பாருங்க. தென்கடல் பகுதி முத்து. ஓகேவா? முத்து எடுத்திருக்காங்க. கிழக்கு பகுதியில் பவளம், அதுவும் கரெக்டு. ஈழம் வந்து நறுமண பொருட்கள்னு சொல்லியிருக்காங்க. நறுமண பொருட்கள் கிடையாது. ஈழத்திலிருந்து என்ன இறக்குமதி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்கள். ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் இதுக்கு வந்து நறுமண பொருட்கள் என்பது வராது. அப்போ இதுதான் தவறான இணை. வடமலை வந்து தங்கம், நம்ம மேலேயே பார்த்தோம் பொறுத்துகளில். ஸோ அப்போ இதுதான் தவறு. நறுமண பொருட்கள் வந்துச்சு. அடுத்து கீழ்காணும் கூற்றுகளில் புகார் நகரம் தொடர்பான சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கணும். 3 கூற்று கொடுத்துருக்காங்க. இதில் புகார் நகரம் சார்ந்து எதெல்லாம் சரி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இங்கு கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் இருந்ததாக கூறப்படுது. புகார் நகரத்துல கப்பல் கட்டும் தளம் இருந்துச்சு, செப்பனிடும் தளம் இருந்துச்சு. அப்ப இது கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். புகார் நகர வாழ்வினை சிலப்பதிகாரத்தின் வஞ்சி காண்டத்தினை வாசித்து அறியலாம். தப்பு. சிலப்பதிகாரத்தோட வஞ்சி காண்டம் கிடையாது. ஸோ அப்போ 2வது தப்பு. கிபி 200 வரை சிறப்புற்று திகழ்ந்த இந்நகரம் கடற்சீற்றங்களால் அழிந்து போயிருக்கலாம். ஏன்னா இது புகார் நகரம் இல்லையா, அங்கே துறைமுகங்கள் எல்லாம் இருந்ததுனால இது கடல் சீற்றத்தால் அழிந்து போயிருக்கலாம் என்பதும் சரி. ஸோ அப்போ 1, 3 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் பி. பண்டைய கால மதுரையை ஆட்சி செய்த அரச மரபினரின் சரியான கால வரிசையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த யாருக்கு அப்புறம் வந்து ஆண்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் யார் வந்திருப்பாங்கன்னா பாண்டியர்கள் வந்திருப்பாங்க. பாண்டியர்களுக்கு அப்புறம் தான் சோழர்கள், அப்புறம் வந்து களப்பிரர்கள். ஓகேவா? இந்த லைன் தான் கரெக்ட். ஃபர்ஸ்ட் பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள், பிற்கால சோழர் அல்லது பாண்டியர், நாயக்கர்கள், கடைசியா நாயக்கர்கள் வந்திருப்பாங்க. ஸோ அப்போ ஆர்டர் பார்த்தோம்னா இதுதான் கரெக்டா வரும். ஸோ ஆப்ஷன் பி. ஸோ கொஸ்டின் என்ன? பண்டைய கால மதுரையை ஆட்சி செய்த அரச மரபினர் வந்து இவங்க தான். ஃபர்ஸ்ட் பாண்டியர் தான், அப்புறம் சோழர், களப்பிரர், அப்புறம் பிற்கால சோழர், பாண்டியர், நாயக்கர்கள். அடுத்த கேள்வி, கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன கூற்று கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். கடைச்சங்க காலத்தில் சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை மதுரைக்கு உண்டு. அதான் சங்கம் வைத்து தமிழை வளர்த்தவர்கள் பாண்டியர்கள், அதாவது மதுரையில் அப்படிங்கிறது. அக்காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் வந்து 49 பேர். இதுவும் கரெக்டு தான். அப்போ கூற்று 1 கரெக்டு. மதுரைக்கு அருகில் உள்ள அகழாய்வு தலமான கொற்கையில் பண்பாட்டு கலப்பு நிகழ்ந்ததற்கான சான்றுகள் கிடைக்கல. கொற்கை வந்து மதுரை கிடையாது இல்லையா? ஸோ அப்போ 2வது தப்பு. ஃபர்ஸ்ட் 1 மட்டும்தான் சரி. கூற்று 1 மட்டும் சரி. கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா கொற்கை கிடையாது, கீழடி வரும். ஓகேவா? மதுரைக்கு பக்கங்கிறதுனால கீழடி தான் வரும். அடுத்த கேள்வி, கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த எந்த பகுதியிலிருந்து மதுரைக்கு அகில் சந்தனம் இந்த நறுமண பொருட்கள் கொண்டு வரப்பட்டது? எந்த பகுதியிலிருந்து நறுமண பொருட்கள் கொண்டு வரப்பட்டதுன்னா தொண்டியிலிருந்து. ஓகேவா? ஸோ அப்போ தொண்டியிலிருந்து அகில் சந்தனம் போன்ற நறுமண பொருட்களை கொண்டு வந்திருக்காங்க. 11வது கேள்வி, பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை உவரி என்னும் இடத்திலிருந்து இறக்குமதி செய்தார். உவரி எந்த பாண்டியர் துறைமுகத்தில் அருகில் உள்ளது? ஸோ எந்த துறைமுகத்துக்கு பக்கத்துல உவரி அப்படிங்கிற இடம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொற்கை வரும். கொற்கைக்கு பக்கத்துல தான் உவரி இருக்கு. அடுத்த கேள்வி, எந்த நாட்டு நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை மதுரையில் அமைந்திருந்தது? மதுரையின் புகழுக்கு சான்றாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எந்த நாட்டு நாணயங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை மதுரையில் அமைந்திருந்தது அப்படின்னா ரோம் வரும். ஆன்சர் இதுக்கு ரோம் நாட்டு நாணயங்கள். ஸோ ஆன்சர் ரோம். மதுரையை பற்றி தனது அர்த்த சாஸ்திரத்தில் குறிப்பிட்ட சாணக்கியர் எந்த மௌரிய அரசரின் அமைச்சராவார்? சாணக்கியர் வந்து யாருடைய அமைச்சரவையில அரசரா, எந்த அரசரோட அமைச்சரவையில இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து சந்திரகுப்த மௌரியரோட அரசவையில தான் வந்து சாணக்கியர் இருந்திருப்பாரு. அவர் எழுதுற நூல் தான் அர்த்த சாஸ்திரம். இந்த அர்த்த சாஸ்திரத்துல தான் மதுரை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. கூற்று, மதுரை தூங்கா நகரம். கரெக்டு தான். ஏன்னா காரணம் வந்து நாலங்காடி மற்றும் அல்லங்காடி என இரவு பகல் வேறுபாடின்றி அங்காடிகள் செயல்படுவதால். இதுவும் கரெக்ட். அப்ப ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏக்கான சரியான விளக்கம். ஸோ ஆப்ஷன் ஏ வரும்.
15ல பார்த்தோம்னா நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன பயணி யுவாங் சுவாங் கூடுதல் படிப்புக்காக தமிழகத்தின் எந்த நகரில் இருந்த கடிகைக்கு வந்தார்? நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன பயணி யுவாங் சுவாங் கூடுதல் படிப்புக்காக தமிழகத்தோட எந்த நகரில் இருந்த கடிகைக்கு வருவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ காஞ்சிக்கு தான் வருவார். இதுதான் வந்து கல்வி நகரம், காஞ்சிக்கு வந்திருப்பார். அடுத்து நகரங்களின் சிறப்புகள் குறித்த கூற்றுகளில் தவறான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் எது தவறு? புகார்னா துறைமுக நகரம் கரெக்டு, மதுரை வணிக நகரம் கரெக்டு, காஞ்சி கல்வி நகரம் கரெக்டு, கொற்கை தூங்கா நகரம்னு சொல்லியிருக்காங்க. கொற்கை தூங்கா நகரம் கிடையாது. ஸோ அப்போ மதுரை தான் தூங்கா நகரம் வரும். வணிக நகரம், மதுரை வந்து தூங்கா நகரம் ரெண்டுமே வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் டி. அடுத்து நகரங்களில் சிறந்தது காஞ்சி இந்த வார்த்தையை சொன்னவர் என்று குறிப்பிட்ட கவிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. காளிதாசர். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று குறிப்பிட்டவர் காளிதாசர். கல்வியில் கரையில்லாத காஞ்சி, கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று காஞ்சி நகரை புகழ்ந்த நாயன்மார்கள். ஸோ நாயன்மார் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருநாவுக்கரசர். ஓகேவா? கல்வியில் கரையில்லாத காஞ்சி திருநாவுக்கரசர். புத்தகயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களும் காஞ்சியும் ஒன்று என தனது குறிப்புகளில் எழுதிய வெளிநாட்டு பயணி யாருன்னா யுவாங் சுவாங். ஏன்னா யுவாங் சுவாங் தான் என்ன பண்ணியிருப்பாரு, படிப்புக்காக காஞ்சி வந்திருப்பாரு. ஸோ அவர் தான் எழுதியிருக்காரு. புத்தகயா சாஞ்சி மாதிரி 7 இந்திய புனித தலங்களும் காஞ்சியும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இது ஆன்சர் வந்து யுவாங் சுவாங். தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம், இதுக்கும் ஆன்சர் என்னது? காஞ்சி தான். கீழ்கண்ட சான்றோர்களில் காஞ்சியில் பிறந்து வாழாதவர் யார்? இதுல காஞ்சியில பிறக்காதவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா உருத்திர கண்ணனார். உருத்திர கண்ணனார் வந்து பட்டினப்பாளைய ஆசிரியர். கடியலூர் உருத்திர கண்ணனார் பார்த்தோம் இல்லையா, இவர் மட்டும்தான் வந்து காஞ்சியில பிறந்திருக்க மாட்டார். மேல பார்த்த தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி இவங்க 3 பேரும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, காஞ்சியில பிறந்து வளர்ந்தவங்க. அடுத்து காஞ்சி கைலாசநாதர் கற்கோவிலை கட்டிய பிற்கால பல்லவ மன்னர். காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யாரு? ராஜசிம்மன். தனது இறுதி காலத்தை காஞ்சியில் கழித்த புகழ்வாய்ந்த பௌத்த துறவி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிமேகலை. பண்டைய தமிழகத்தில் நீர் மேலாண்மை திறனை உணர்த்தும் சான்றுகளில் பொருந்தாததுன்னா ஃபர்ஸ்ட் கல்லணை கட்டியிருப்பார் கரிகாலன், அது வரும். காஞ்சிபுரத்தை சுற்றியுள்ள ஏரிகள், ஓகே, நீர் மேலாண்மைக்காக காஞ்சிபுரத்து கால்வாய்கள் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா மதுரை நகரை சுற்றியிருந்த அகழி என்பது தப்பு, அது பாதுகாப்புக்காக வச்சிருந்தது. அப்ப இது 3 கரெக்ட். அடுத்து பாருங்க, பொறுத்துக. கீழ்காணும் மாவட்டங்களை அவை சார்ந்த பண்டைய நாடுகளுடன் சரியாக பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? கோவை. கோவை எந்த நாட்டோட சேர்ந்தது அப்படின்னா சேர நாடு. புதுக்கோட்டை வந்து சோழ நாடு வரும். சிவகங்கை பாண்டிய நாடு. தருமபுரி தொண்டை நாடு. ஸோ எந்த ஆப்ஷன் வரும்? 1க்கு வந்து பி, 2க்கு ஏ, 3க்கு எஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும். அடுத்து பண்டைய நாடுகளும் அவற்றின் சிறப்புகளுக்கும் தவறான இணையை. இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சேர நாடு வேளமுடைத்துன்னு தான் வரும். சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து. அப்ப இது சோழ நாடு கரெக்டு, பாண்டிய நாடு கரெக்டு. சேர நாடு வந்து சான்றோர் உடைத்துன்னு சொல்லியிருக்காங்க. சான்றோர் உடைத்து தப்பு. சேர நாடு என்ன வரணும்? வேளமுடைத்து. இதுதான் ஆன்சர். தொண்டை நாடு சான்றுடைத்து, இது கரெக்ட். ஸோ ஆப்ஷன் இதுதான் தவறான இணை. கீழ்காணும் மாவட்டங்களில் பாண்டிய நாடு எல்லைக்குள் வராத மாவட்டம். ஸோ இதுல பாண்டிய நாட்டுக்குள்ள வராதது ராமநாதபுரம் வரும், தூத்துக்குடி, சிவகங்கைலாம் வரும். எது வராது? திருவண்ணாமலை வந்து பாண்டிய நாட்டு எல்லைக்குள் வராது. இது வந்து தொண்டை நாட்டோடது. திருவண்ணாமலை என்பது தொண்டை நாட்டின் பகுதி. கீழ்காணும் மாவட்டத்தில் தொண்டை நாடு எல்லைக்குள் வராத மாவட்டம். மேல பாண்டிய நாடு பார்த்தோம், இங்க தொண்டை நாட்டுக்குள்ள வராதது எதுன்னு பாத்தீங்கன்னா கரூர். ஏன்னா இது சேர நாட்டோட பகுதி. இது ஒரு புக்ல கொடுத்துருப்பாங்க, எந்தெந்த பகுதி எங்க சேர நாட்டுன்னு போட்டு அதுக்குரிய பகுதிகள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல இருந்து எடுத்த கொஸ்டின் தான்.
கீழ்காணும் எந்த பண்டைய நகரத்தில் வெளிநாட்டவர் குடியிருப்புகள் தோன்றி பல்வேறு மொழிகள் பேசப்பட்டதால் பண்பாட்டு கலப்பு நிகழ்ந்தது? எந்த பகுதியில் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பூம்புகார். இங்கே தான் வந்து வெளிநாட்டவர்கள் குடியிருப்புகள் இருந்துச்சு. அதனால அங்கே பல மொழி பேசுகிறவங்க இருந்திருக்காங்க. மதுரை நகரை சுற்றிலும் அமைக்கப்பட்டிருந்த சுரங்க பாதைகளோட சிறப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சுரங்க பாதைகளோட சிறப்பு வந்து கப்பல்கள் செல்லும் அளவுக்கு அகலமானது. சுரங்கப்பாதை அது தப்பு. குதிரைப்படைகள் செல்லும் அளவிலானது. யானைகள் கூட செல்லும் அளவுக்கு அகலம், அந்த அளவுக்கு சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட்டுச்சு. அதுதான் கரெக்ட். மதுரை நகரை சுற்றிலும் யானைகள் கூட செல்லும் அளவுக்கு அகலமான சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட்டது. ஒற்றர்கள் மட்டும் அது தவறு. இது ஒண்ணுதான் கரெக்ட். அடுத்து கூற்று, காரணம் கூற்று பார்ப்போம். காஞ்சிபுரம் ஏரிகளின் மாவட்டம். கரெக்ட். ஏன்னா காஞ்சி நகரை சுற்றிலும் நூற்றுக்கணக்கான ஏரிகள் வெட்டப்பட்டு நீர்த்தேக்கி வைக்கப்பட்டதுடன் அவை கால்வாய்களுடன் இணைக்கப்பட்டிருந்தது. அப்போ கூற்றும் காரணமும் சரி. அதுக்கான சரியான விளக்கம் ஆப்ஷன் ஏ தான் வரும். சமணர் அமைத்த பள்ளிகளில் சமண மாணவர்களும் புத்த விகாரங்களில் புத்த மாணவர்களும் பயின்றனர். இச்செய்தி எந்த நகரின் கல்வி சிறப்பை உணர்த்துகிறது? கல்வினாலே காஞ்சி தான். கல்வி நகரம் காஞ்சி. பல்லவர்கள் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோவில்கள் எங்கு காணப்பட்டன? குடைவரை கோவில்கள் வந்து காஞ்சியில தான் இருந்துச்சு. ஸோ ஆன்சர் இதுக்கு காஞ்சி. பூம்புகார் நகரத்தின் வேறு பெயர்களில் சரியானது என்ன? பூம்புகார் நகரத்துக்கு வேறு பெயர்கள் இருந்துச்சு. என்ன? புகார் நகரம், காவிரி பூம்பட்டினம். ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்து, பூம்புகாரில் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி வணிகம் மிகவும் சிறப்பாக நடந்ததை விரிவாக கூறும் நூல்கள். எந்தெந்த நூல்ல வந்து பூம்புகாரோட ஏற்றுமதி இறக்குமதி சொல்லுதுன்னா மெயினான இந்த 3 நூலும் சொல்லும். சிலப்பதிகாரம், மணிமேகலை, பட்டினப்பாலை. இது 3லையுமே பூம்புகார் பற்றின ஏற்றுமதி இறக்குமதி வணிகம் சார்ந்த நூல்கள் இது 3. பூம்புகாரில் வீடுகள் ஒழுங்கான முறையில் வடிவமைக்கப்பட்டிருந்தன மற்றும் தெருக்கள் எவ்வாறாக அமைந்திருந்தன? வீடுகள் ஒழுங்கான முறைகள் இருந்துச்சு. தெருக்கள் வந்து எவ்வாறு அமைந்திருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அகன்ற மற்றும் நேரான தெருக்களாக இருந்துச்சு. பண்டைய தமிழகத்தில் வங்காள விரிகுடா கடலின் கரையில் அமைந்திருந்த சிறப்புமிக்க துறைமுகம். வங்காள விரிகுடால பூம்புகார். கேள்வி, மதுரைக்கு அருகில் எந்த இடத்தில் நடத்தப்பட்ட அகழாய்வில் பண்பாட்டு கலப்பு மற்றும் செழிப்பான வணிகத்திற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன? கீழடி. வணிகம்னாலே கீழடி. அடுத்து, மெகஸ்தனிஸ் மற்றும் சாணக்கியர் ஆகியோரின் குறிப்புகள் எந்த தமிழ் நகரத்தின் சிறப்பை விளக்குகின்றன? மெகஸ்தனிஸ் மற்றும் சாணக்கியர் ஆகியோரோட குறிப்புகள் தமிழ் நகரத்தின் சிறப்பை விளக்குகிறது. எந்த தமிழ் நகரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரு? மதுரை. மதுரையா தான் இருக்கும். மெகஸ்தனிஸ் மற்றும் சாணக்கியரோட குறிப்புகள். அடுத்து 40வது கேள்வி, காஞ்சி கைலாசநாதர் கற்கோவில் யாரால் கட்டப்பட்டது? ராஜசிம்மன். பிற்கால பல்லவ மன்னனான ராஜசிம்மன். அடுத்து, அள்ளங்காடி. அள்ளங்காடினா இரவு நேர சந்தை, நாளங்காடினா பகல் நேர சந்தை. இது எங்க இருந்துச்சுன்னா மதுரையில. கீழ்காணும் கூற்றுகளில் காஞ்சி தொடர்பான தவறான கூற்று. காஞ்சி தொடர்பான தவறான கூற்று என்னன்னு பார்த்தோம்னா போதி தர்மர் காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தார். கரெக்டு. காஞ்சி கோயில்களின் நகரம். கரெக்டு. கல்வி நகரம், கோயில்களின் நகரம். கரெக்டு. காஞ்சி பாண்டிய நாட்டின் மிக முக்கிய கல்வி மையம் சொல்லியிருக்காங்க. தப்பு. காஞ்சி வந்து தொண்டை நாடு. ஓகேவா? ஸோ ஆன்சர் இருக்கு தொண்டை நாட்டோட பகுதி. தர்மபாலர் காஞ்சியில் பிறந்தார். கரெக்ட். இப்போ தவறான கூற்று இதுதான். கீழ்காணும் தமிழக நகரங்களில் தொல்லியல் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படக்கூடிய பண்டைய நகரங்களில் அல்லாது, இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம், பம்பாய், மாமல்லபுரம், தகடூர், காயல், இது எல்லாமே தமிழக நகரங்களில் தொல்லியல் ஆய்வுகள் நடந்திருக்கு. அடுத்து 45வது கடைசி கேள்வி கூற்றுதான். முதல் கூற்று, பூம்புகார் நகரத்து வணிகர்கள் ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்தனர். எஸ், ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்கள் என்பது கரெக்ட். பூம்புகார் நகரில் வெளிநாட்டவர் கப்பலில் இருந்து சரக்குகளை இறக்கி வைக்க சில மாதங்கள் ஆனதால் அவர்கள் அங்கேயே வசிக்கும் நிலை உருவானது. இதுவும் கரெக்டு. அதனாலதான் அங்க வந்து அவங்களுக்கான வீடுகள் எல்லாமே ஏற்பாடு பண்ணாங்க. ஸோ இது 2 கூற்றுகளுமே சரி. ஸோ ஆன்சர் இதுக்கு 2 கூற்றுகளும் சரி.
ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 கொஷின்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஸோ இது பார்த்தாலே இந்த லெசன் ஃபுல்லாகவே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். இதுக்கு மேலே வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெய்லி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த வீடியோஸை ஆன் பண்ணிவிட்டு உங்களோட டே டு டே ஒர்க்கை பார்த்துக்கிட்டே நீங்கள் இந்த வீடியோஸை படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ ரிவைஸ் பண்ணுறதுக்கும் எக்ஸாமோட கடைசியில் ரிவைஸ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து பாருங்கள், நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டினியூஸாக கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.